ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பாரம்பரிய சமையலான தேங்காய் பால் ரசம் பண்ண போறோங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா கோல்டு இருமி இந்த தொண்டை புண்ணாகுது பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். இது சூப் மாதிரியும் குடிக்கலாம், சாதத்துல பிசைஞ்ச ரசம் சாதம் மாதிரி சாப்பிடவும் செய்யலாம். ரெண்டுமே சூப்பரா இருக்கும். வாய் புண்ணு, வயிற்றுல புண்ணு, இல்லை உடம்பு ஹீட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப சூப்பரான ரெசிபியா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அப்படி பண்றது பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா இருக்கு. இந்த தேங்காய் பாலோட ஃபிளேவர், நம்ம புதினா போட்டோம் பாருங்களா அதோட ஃபிளேவர், இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய் ஒண்ணுதான் போட்டிருந்தாலும் அதோட ஃபிளேவர் அவ்வளவு நல்லா இருக்கு. லெமன் புழிஞ்ச பாருங்க, அதுவும் அட்டகாசமா இருக்கு. எல்லாம் கலந்து செம்ம சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த தேங்காய் பால் ரசம் பண்றதுக்கு நம்ம எப்பயும் வேக வைக்கிற மாதிரி துவரம் பருப்பை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அது 2 டம்ளர் தண்ணி, அதாவது 2 பேருக்கு ரசம் பண்றேன் நான், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா தெளிஞ்சிடும். இப்போ பாருங்க, இது நல்ல தெளிவா இருக்கு. தெளிவா இந்த பாத்திரத்துல எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது இப்போ இந்த பருப்பு மிச்சம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வேற எதுவும் பண்ணலை அப்படின்னா இந்த கொஞ்சமா, அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு போட்டு நீங்க அதை மசிச்சு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி மட்டும் ஃபுல்லா வடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு தக்காளி 4ஆ கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம அப்புறம் கையால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி அப்படியே போட்டுக்கணும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, ரசப்பொடி ஒரு 1½ டீஸ்பூன். ரசப்பொடி இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி போட்டுட்டு ஜீரக மிளகும் தட்டி போட்டுக்கலாம். இல்லை நீங்க கடையில வாங்கின ரசப்பொடியும் போட்டுக்கலாம், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா அப்படி கையால பிச்சு போட்டோம் அப்படின்னா எப்பவுமே அது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இந்த ரசப்பொடி நான் வீட்டில் பண்ற ரசப்பொடி தான், அது கடையில வாங்கினது இல்லை. கொத்தமல்லி அதே மாதிரி பிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி தண்டு இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் ரசத்துல ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். ரசத்துக்கு, தொகையலுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் ரஃபா அப்படி பிச்சு போடும்போது அதோட ஃபிளேவர் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த ரசத்துக்கு ஒரு புது ஃபிளேவர் இருக்கும். இதுல ஒரு 4-5 புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எடுத்துட்டு இதை அப்படியே போட்டுடணும். இதுல கொதிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு ஃபிளேவர் நமக்கு கிடைக்கும். ஜாஸ்தி போட வேண்டாம், இந்த அளவுக்கு போட்டா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த தக்காளி பீசஸ் எல்லாம் அப்படி நல்லா கையால் அப்படி நசுக்கி விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் அரைச்சும் போடுவாங்க, இப்படி போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே பீஸ் பீஸா இருக்கும். நம்ம பேஸ்ட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே குழ குழன்னு ஆயிடும் இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நீட்டா நசுக்கி போட்டுக்கலாம். தக்காளி மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து அப்படி பண்ணுங்க. அப்போ அந்த ஃப்ளேவரும் நமக்கு இந்த தண்ணியில இறங்கும். பச்சை மிளகாயை பண்ண வேண்டாம், ரொம்ப காரம் அதிகமாயிடும். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த இலைகளை நல்லா அப்படி கையால் அப்படி மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும். கொதிக்கும் போதே நமக்கு வாசனை தெரியும். இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு உப்பு இல்லை ரசப்பொடி நமக்கு இன்னும் எது கொஞ்சம் தேவை அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்ல வச்சுட்டு மெதுவா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சாச்சு. இப்பயும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தேவையா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல திக்கான தேங்காய் பால், இது ஒரு 100 ml இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. பாருங்க, ரசம் இப்படி சூப்பரா இருக்கும். 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கான பாலா எடுத்துக்கோங்க. அந்த பாலை இதுல ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். பொதுவாக ரசம்னா நம்ம நெய்யில் தாளிப்போம். இது தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் தாளிச்சதான் நல்லா டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த சூட்லேயே ஜீரகமும் பொரிஞ்சிடும், நமக்கு பெருங்காயமும் பொரிஞ்சிடும். அப்படியே நம்ம ரசத்தில் தாளிச்சிடலாம். எவ்வளோ கொத்தமல்லி முன்னாடி நம்ம சேர்த்துருந்தாலும் கடைசியாக அப்படி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் அப்படின்னாலே ஒரு புளிப்பு டேஸ்ட் வேணும் இல்லையா, அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம புளியை தான் ஆட் பண்ணலை இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு மூடி லெமன், ஒரு மூடி புழிஞ்சு பார்க்கலாம். பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கு. ஒரு மூடி புழிஞ்சிட்டேன். நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி லெமன் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான், தட்டு போட்டு மூடிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல சூடான மணக்க மணக்க நம்மளோட தேங்காய் பால் ரசம் சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது சாதத்தோடையும் சாப்பிடலாம், சூப் மாதிரியும் குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்ல வெது வெதுன்னு இந்த
தேங்காய் பால் ரசத்தை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அதனால நான் கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாங்க. சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.